நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் மற்றும் நிவின் இடையிலான உரையாடல் இன்றைய எபிசோடின் ஹைலைட் என்று சொல்லலாம். இன்றைய மகாநதி சீரியலில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர். அப்போது சாரதா கண்கலங்குவதைக் கண்ட காவேரி ஏன் எனக் கேட்க, அதற்கு சாரதா அனைவரும் சந்தோஷமாக இருக்கும்போது தனது கணவரும் உயிரோடு இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என கூறுகிறார். கவலைப்படும் சாரதாவை தேற்றிய காவேரி அவருக்கு பரிவுடன் உணவினை ஊட்டிவிடுகிறாள். அதை பார்த்து கங்கா, நர்மதா, யமுனா ஆகியோரும் தாய்க்கு உணவினை ஊட்டிவிடுகின்றனர். அனைவரும் சந்தோஷமாக உணவருந்துகின்றனர். அடுத்ததாக காவேரி யாழினியை தூங்க வைத்துக் கொண்டிருக்கும்போது அங்கு வரும் கங்கா தனது தலைவலிக்கு மருந்து கேட்கிறாள். காவேரி தனது கைப்பையிலிருந்து மருந்தை எடுத்துக் கொடுக்கும்போது விஜயின் டைரி இருப்பதை கவனித்தாள். கங்கா சென்ற பிறகு அந்த டைரியில் என்ன இருக்கிறது என்பதை வாசிக்க காவேரிக்கு ஆர்வம் தொற்றிக்கொள்கிறது. அந்த டைரியை எடுத்து காவேரி வாசிக்க முற்படும்போது மீண்டும் கங்கா உள்ளே வருகிறாள். கங்கா காவேரியிடம் திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்கிறாள். அதற்கு காவேரிதான் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்ற முடிவை மாற்றிக்கொண்டதாகவும், அதே சமயம் அம்மா விரும்பும் விஜயை மட்டும் நிச்சயம் மணக்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் கூறினாள். அப்போது கங்கா ஏன் விஜயை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்கிறாள். அதற்கு காவேரி தனக்கு பொருத்தமான நபர் கிடைத்தால் மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் என கூறுகிறாள். அவள் சொன்னது கங்காவை வருத்தத்தில் ஆழ்த்தியது. காவேரியின் இந்த முடிவை கங்கா, யமுனா மற்றும் நர்மதாவிடம் பகிர்ந்து கொண்டாள். விஜய் மற்றும் காவேரியின் நிலையை எண்ணி மூவருமே வேதனைப்பட்டனர். அப்போது யமுனா காவேரியிடம் பேசி எப்படியாவது அவள் விஜயை திருமணம் செய்ய சம்மதிக்க வைக்க வேண்டும் என கூறினாள். விஜய் ஏற்கனவே திருமணமானவர் என்ற ஒரே காரணத்திற்காகவே காவேரி அவரை நிராகரிக்கிறாள் என்பதை கங்கா மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்தினாள். அதே நேரம் விஜய் வீட்டில் விஜய், தாத்தா, ராதா மற்றும் விஜய் காவேரியை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அங்கு நிவின் வருகிறான். நீண்ட நாட்களுக்குப் பிறகு நிவினை பார்த்ததில் விஜய் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். தாத்தா மற்றும் ராதாவுடன் பேசிய நிவின் விஜயிடம் அம்மு எங்கே என்று கேட்க, அம்மு உறங்கிக் கொண்டிருப்பதாக கூறிய விஜய் உறங்கிக் கொண்டிருக்கும் அம்முவை பார்க்க நிவினை அழைத்துச் சென்றார். ஆனால் அம்முவின் உறக்கம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக நிவின் வாசலில் நின்றே அவளை பார்த்தது நெகிழ்ச்சியாக இருந்தது. பின்னர் விஜயும் நிவினும் மது அருந்திக்கொண்டே மனம் விட்டு பேசினர். தான் தற்போது யமுனாவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் யமுனாவை திருமணம் செய்து கொண்டதை கடவுள் கொடுத்த பரிசாக கருதுவதாகவும் நிவின் கூறினான். தன்னை வற்புறுத்தி இந்த திருமணத்தை செய்து வைத்த விஜய்க்கு அவன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தான். அப்போது விஜய், நீ காதலிக்கும் பெண்ணை விட உன்னை உயிராக காதலிக்கும் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதே சிறந்தது, இது மிகச்சிறந்த வரிகள். அப்போது நிவின் தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்த விஜய்க்கு பிரதிபலனாக மீண்டும் காவேரியை அவரோடு சேர்த்து வைக்கப் போவதாக உறுதியளித்தான். விஜயின் இழந்த மகிழ்ச்சியை அவருக்கு திரும்ப கொடுக்க அவன் எடுத்திருக்கும் இந்த முடிவு எபிசோடிற்கு வலு சேர்த்தது. இத்துடன் இன்றைய எபிசோட் நிறைவடைந்துள்ளது.